தொடர்ச்சியாக படுகொலையில் ஈடுபடுது தமிழ்நாட்டு காவல்துறை தொடர்ச்சியாக படுகொலை செய்து. அவன் டிவிஎஸ்ல வேலை பார்க்கிறேன் சார், நல்லா இருக்கேன் சார். அவன் இப்ப வேணும்னு காலையில வந்து கூட்டிட்டு போனாங்க. சரி சும்மா ஒரு இது ஏமா கூட்டிட்டு போயிட்டு நான் கூட்டிட்டு வரேன் விசாரணைக்குன்னு கூட்டிட்டு வந்தாங்கம்மா. காலையில 5 மணிக்கு கூட்டிட்டு வந்துட்டு தண்ணி கேட்டியா, தண்ணி கேட்டா நாங்க குடுக்கறோம் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. யாரு நாகராசு, காமு, இந்த ஏசி அம்மா, இன்னும் ஒரு அந்த அம்மா, ஒரு டிரைவர் எல்லாம் வந்தாங்க. வந்து நாடான்னு கூட்டிட்டு போனாங்க. சரி என்னம்மா எதுக்காக கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டோம். எதுக்காக கூட்டிட்டு போறீங்க, விசாரணைக்கு கூட்டிட்டு போறோம்னு சொன்னாங்க. கூட்டிட்டு போயிட்டு நீங்க 9 மணி போல வந்து நீங்க கூப்பிட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. சொல்லவும் சரி நீங்க போங்க 9 மணிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்றோம். 9 மணிக்கு நாங்க ஒரு போன் இல்ல, நீங்க போங்க, நீங்க நேரடியா போங்க அப்படின்னு சொல்றோம். அங்கதானே கூட்டிட்டு போயிருப்பாங்க. அங்க கூட்டிட்டு போல. இவர் இங்க வந்து பார்த்தா இங்க கூட்டிட்டே வரல. இடையில என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு தெரியல. நாங்க அப்புறம் வந்து இவர் என்னைய வந்து 1 மணி போல ஒரு அம்மா, அந்த அம்மா அந்த கூட்டிட்டு போன அம்மா வந்து என்னை கூப்பிடுது, வாங்க இங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. எதுக்கு நாங்க எங்களை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேக்குறேன். எங்க வீட்டுக்காரர் அங்கேதானே இருக்காரு, இங்க எதுக்கு என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்றாரு, நீங்க வாங்க அவரை வர சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி கூட்டிட்டு வந்து ஒரு சாருக்கு சொல்றாரு, ஏமா அவன் காவாக்குல ஓடுனியாமா, ஓடுனவே காவாக்கில விழுந்து இறந்துட்டியாமா அப்படின்றாரு. எதுக்கு அவனை எங்க கூட்டிட்டு போனீங்க, எதுக்கு அப்படிலாம் அவன் ஓடுறவன் கிடையாது. அவன் 6 அடி உயரமா இருப்பேன், ஆளு ஓங்குதாங்க இருக்கேன். அவன் எப்படி சார் நீங்க ஓடி இருக்க மாட்டியா, நீங்க தான் சொல்றீங்க இப்படி எல்லாம் சொல்லாதம்மா தப்பு வந்துருமான்னு சொல்லி அந்த உள்ள இருந்த ஆளு சொல்றாரு. ஏன் சார் தண்ணியில வந்து செத்து போட சொல்றேன், அடிச்சுதான் கொண்டு இருக்காங்க, கால்வாயில முக்கி கொண்டுட்டு அத என்ன சொல்றாங்க, நாங்க வேணா உங்களுக்கு உள்ள இருந்து தூக்குனதை காட்டுறோம்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, இவங்க அடிச்சு கொண்டுட்டாங்க. வீட்டுக்குள்ள தண்ணிய கேட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இடையில இறக்கி விட்டு அவன் பீடி வேணும்னு கேட்டானா, அதனால பீடி குடிக்க இறக்கி விட்டோம்னு சொல்றாங்க. பீடி குடிக்க இறக்கி விட்ட உடனே அவன் ஓடிட்டியா அப்படின்றாங்க. அப்படி இறக்கி விடுவாங்களா, இறக்கி விட மாட்டாங்க. அவன் அப்படி ஆளு கிடையாது. ஆனா வேணும்டே இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நீதி வேணும். இவங்களை எல்லாரையும் அந்த கூட்டிட்டு போனவங்களை எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொலை வழக்கு பதிவு பண்ணணும்.